வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பேரா மாநில ஸ்ரீமுருகன் நிலைய ஏற்பாட்டில் கல்வி யுத்தம் சிறப்பாக நடைபெற்றது. பேரா மாநில ஸ்ரீமுருகன் நிலைய ஏற்பாட்டில் கிந்தா இந்திய சங்க மண்டபத்தில் கல்வி யுத்தம் நிகழ்ச்சியை மலேசிய சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். கல்வியில் சிறப்பான தேர்ச்சி பெறுவது மாணவர்களின் கைகளில் இருக்கிறது. எந்த அளவு முயற்சியும் பயிற்சியும் அவர்கள் எடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதிகமான புள்ளிகளை அவர்கள் எடுக்க முடியும். எனினும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் மிக அவசியம். மாணவர்களுக்கு வழிகாட்ட இன்று ஸ்ரீமுருகன் மையம் போன்ற தன்னார்வ அமைப்புகள் சிறப்பான சேவைகளை வழங்கி வருகிறார்கள். நான் படிக்கும் காலத்தில் டியூஷன் வகுப்புகளுக்கு செல்வது ஒரு கனவு போல இருந்தது. இன்று உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் உள்ளன. பள்ளி காலத்தில் பாடங்களில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்க வேண்டும். எதிர்காலம் குறித்த தெளிவான குறிக்கோள் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் பள்ளிக்கூடம் விட்டு வீடு வந்த பிறகு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றவாறே பாடங்களை கற்பித்தேன். ஆனால் லண்டன் செல்ல வேகும் பட்டம் பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்குள் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டே இருந்தது. அந்த குறிக்கோள் இன்று நிறைவேறி நல்ல நிலையில் இருக்கிறேன். நீங்களும் உங்கள் குறிக்கோளில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்நிகழ்ச்சியில் மலேசிய ஸ்ரீமுருகன் மைய இயக்குநர் சுரேன் கந்தா, மலேசிய ஸ்ரீமுருகன் மைய இணை இயக்குநரும் ஜோஹர் மாநில ஒருங்கிணைப்பாளருமான சுப்பிரமணியம் உட்பட மேலும் பல மாணவர்களுக்கு தன்முனைப்பூட்டு முறைகளை ஆற்றினார். பேரா மாநில ஸ்ரீமுருகன் ஒருங்கிணைப்பாளர் முனிவர் சேகர் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். டாக்டர் சேகர் நாராயணன், பேரா ஸ்ரீமுருகன் சென்டர் சேர்மேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு, ஒரு மாபெரும் கல்வி நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கல்விக்காக ஒரு பெருவிழா, கல்விக்காக ஒரு சிறந்த விழாவாக இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய ஒரு 700 பெற்றோர்களும் மாணவர்களும் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கல்வி யுத்தம் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் முக்கிய ஒரு அங்கமாக இடம்பெறுவது இந்த கல்வி யுத்தம். கல்வியில் முக்கியத்துவம் நம்ம இப்போ சமுதாயத்துக்கு கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக இந்த கல்வி யுத்தம் இன்று தேசிய ரீதியில் இன்றைக்கி நம்ம இந்த கிந்தா இந்திய சங்க மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் நம்முடைய சட்டத்துறை அமைச்சருமான ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு குலசேகரன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மிக சிறப்பாக அவர் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு உரையாற்றினார். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், தன்முனைப்பு கொடுக்கணும், கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தினார். கல்வியே சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த சிறப்புரை ஆற்றினார். இன்று நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கல்வி விழா ஸ்ரீமுருகன் நிலையத்தால் ஏற்பாடு செய்கின்ற ஒரு பெருவிழாவாகும். நமது நாடு இந்த கோவிட் காலத்தில் நிறைய ப்ரோக்ராம் நம்ம செய்ய முடியலை. அதற்கு பிறகு இன்றைக்கி நம்ம அந்த நிகழ்ச்சி நம்ம செய்கிறோம். கடந்த ஒரு 5 வருடத்திற்கு பிறகு திரும்பவும் ஈப்போவில் ஒரு மாபெரும் கல்வி விழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மாணவர்கள் சிறந்த முறையிலே விளங்கணும், கல்வியில் சிறப்பாக வரணும், ஒரு தன்முனைப்போடு இருக்கணும், வரக்கூடிய தேர்வில் சிறப்பாக தயாராக அவங்க இருக்கணும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஈப்போ மையத்தில் 4 முதல் 6 வரையிலான ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கும் படிவம் 1 முதல் 3 வரையிலான இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. 1982ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஸ்ரீமுருகன் மையம் தற்பொழுது 44ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களே பட்டதாரிகளாக உயர்நிலையில் இருப்பதற்கு ஸ்ரீமுருகன் மையம் துணை நின்றுள்ளது. தவிர நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கிய அனைவருக்கும் முனிவர் சேகர் நாராயணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.